இது வந்து கான்ஸ்பிரசி தியரி, இது வந்து சைதம் மண்ணாங்கட்டி. அவங்கள வந்து உட்கார சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள் இதை பற்றி, சிஸ்டமை பற்றி. ரெண்டாவது, நீங்கள் அதை ட்ராக் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் ஆச்சு அந்த பைலட்டோட கடைசி வரைக்கும் கரெக்டாக அது மாதிரி தான் வச்சு லேண்டிங் ஃபெயிலியர் 100 மீட்டருக்கு மிஸ் பண்ணி விடுறாங்க, எங்கேயோ நடுக்கடலில் விடலை. மம்தாக்கு இது மாதிரி பேசுகிறதுக்கு அருகதையே இல்லைங்க. ஐ வில் பைண்ட் மோதிஜி வித் ரோப்ஸ், ஐ வில் ட்ராக் ஹிம் அண்ட் பிரிங் ஹிம் இஃப் ஹி கம்ஸ் டு கல்கட்டா. இன்னும் சும்மா வந்து வாயில் வந்து வடை சுற்ற ஒரு வீராங்கனையாக தண்ணியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்கின மம்தா. இன்னொரு புதிய ஏர்போர்ட் கொண்டு வருவாங்க கல்கட்டா தவிர, நார்த் சிலிகுரி கிட்ட ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும். அந்த ஏர்போர்ட் ப்ரப்போசல் இதுக்கு கட்டிங் வரலைங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஏர்போர்ட் ப்ரப்போசலில் பிளாக் பண்ண மம்தா. 10 கோடி மக்கள் இருந்தும் தமிழ்நாடுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ரொம்ப கீழே, எல்லா இண்டெக்ஸ் பார்த்தாங்களும் குரோத் வளர்ச்சி எல்லாத்தையும் ரொம்ப கம்மியாக காலியாக இருக்கிற மம்தா. பெண்களுடைய பாலின அவ்வளவு பாலின குற்றங்கள் அங்கே, ரேப்பு, கேங் ரேப்பு ஒட்டுமொத்தமாக நடக்கிற வெஸ்ட் பெங்காலை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிற மம்தா. அவங்களுக்கு என்ன இருக்குது? அதாவது அந்த காலத்தில் பீகார் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ வெஸ்ட் பெங்கால். ஜீரோ க்ரோத், நோ டெவலப்மெண்ட், பீப்புள் ஆர் ஸ்டில் இன் பாவர்ட்டி. இமிக்ரெண்ட்ஸ் வேறு இஷ்டத்துக்கு வந்துட்டு யார் வேணா வா, இந்த அம்மாவுக்கு ஓட்டு மட்டும் வாங்கணும், ஜெயிக்கணும், அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ இவங்களுக்கும் மோதிக்கும் ஒரு ஒரு கோயிலும் ஒரு குப்பை மாதிரி இருக்குது. எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும்? இந்த அம்மாவுக்கு அருகதையே இல்லை. பொத்திக்கிட்டு அவங்க வேலையை தயவுசெய்து வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள். அது கூட வெகு சீக்கிரத்தில் தாமரை அங்கும் மலரும்.